பொறுத்து பொறுத்து பாத்துட்டு இருக்கேன். எங்க அப்பா பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கீங்க. ஏய், உங்க அப்பா பண்ண அயோக்கியத்தனத்துக்கு விட்டா மாலை அடி போடுவாங்க. இத பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவர் எங்க அப்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கோபம் வேற வருது அவருக்கு. அந்த ரவுடி பையன் மகதானே நீ. அதான் அதை நிரூபிக்கிற மாதிரி நீயே பேசல. வாய மூடுங்க. இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க மரியாதை கெட்டுரும். வாய மூடு. என்ன பேசுற நீ? உனக்கே இவ்வளவு கோபம் வருது? உன்னோட இந்த கோபமும் அவசர புத்தியும் தானே இத்தனை பிரச்சனைக்கு காரணம். உன்னோட குழப்பத்தினால தானே ஒழுங்கா நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் தப்பு தப்பா நடக்குது. எல்லாரையும் வருத்தப்பட வைக்குது. அதை யோசிச்சியா நீ? திவாகர் அப்பாவை உன் அப்பா அடிச்சதுக்கு நீதான் காரணம். அந்த அம்மா உன் அப்பாவை 2 வார்த்தை தப்பா பேசினாங்கிறதுக்காக இவ்வளவு கோவப்படுறியே? அவங்க கண்ணு முன்னால தம் புருஷன் அடி வாங்குறத பார்த்து அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். நீ பண்ண ஒவ்வொரு காரியத்தினால உங்க அப்பாவோட நிலைமை இப்படி ஆயிருக்கு. அதான் அவங்க வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணி அவரை அடிச்சிருக்காரு. அதனால அவங்க அப்படி பேசுறதுல தப்பு என்ன இருக்கு? நியாயமா பார்த்தா உங்க அப்பாவை அசிங்கப்படுத்தினது இவங்க யாருமே இல்ல, நீதான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படி எடுத்ததுக்கெல்லாம் முட்டாள்தனமா கோவப்பட்டு நிலைமை இன்னும் சிக்கலாக்கிடாத. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சக்தி சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ திவாகர உண்மையிலேயே நேசிக்கிறா. அவ பாவம் உயிரை கொடுக்க கூட துணிஞ்சிட்டா. ப்ளீஸ்மா, அவளை நீங்க தான் மன்னிச்சு ஏத்துக்கணும். எப்படி கோவப்படுற பாத்தியா? ப்ளீஸ்மா. பாருங்க, சக்தி கொஞ்சம் அவசரக்காரியை தவிர ரொம்ப நல்ல பொண்ணு. திவாகருக்காக அவளோட வீட்டை, கூட பிறந்தவங்கள எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டா. சின்ன பொண்ணு, போக போக சரியாயிடுவா. அவளை உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்குங்க. அவ பேசினதெல்லாம் தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. ப்ளீஸ்மா, ப்ளீஸ். சார், இங்க நிறைய சிக்கலும் குழப்பமும் நடந்துருச்சு. ஆளாளுக்கு வருத்தப்படவும் கோவப்படவும் நிறைய காரணங்கள் இருக்கு. எல்லாம் சரியாகணும்னா ஒவ்வொருத்தரும் பொறுமையா இருக்கணும். பதட்டத்துல கோவப்பட்டா எதுவுமே நல்லது நடக்காது. இங்க நடந்த எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கல்ல, நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். ப்ளீஸ். நிச்சயமா. உன்னுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சக்திக்கு உறவா? என் பேர் மித்ரா, அனிதாவோட ஃப்ரெண்டு. சக்தி அப்பா கிட்ட வேலைக்கு சேர போறேன். அது வரைக்கும் அவங்க வீட்டுல தங்கி இருக்கேன். வெரி குட்மா. நீ பேசுனது எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி இருந்தது. ஏமா சக்தி, இந்த மித்ரா கிட்ட இருக்கிற பொறுமையும் பக்குவம் உங்ககிட்ட இருந்திருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. இப்போ உன்னை குறையா சொல்லல, நல்ல விஷயங்களை யாருகிட்ட வேணாலும் கத்துக்கலாம் இல்லையா? இது பாருமா, இந்த 2 குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லாத உனக்கு இருக்கிற அக்கறையில பாதியாவது எங்களுக்கு இருக்கணும் இல்லையா? சக்தி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம், நல்லபடியா பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நீ எதுக்குமா நன்றி சொல்லணும்? எங்களுக்கு நல்லது பண்ணிருக்க, நாங்க தான் உனக்கு நன்றி சொல்லணும். சக்தி பொறுப்பிடுமா. திவா, அழைச்சிட்டு வாப்பா. சரி, புறப்படலாமா? வெளியில் வெயிட் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐயோ, பரவாயில்ல பரவாயில்லங்க. சக்தி, வீட்டுக்கு போலாம். சக்தி, சாரி சக்தி.
உன்னை கை நீட்டி அடிக்கிற உரிமைய என்னையும் மீறி நானா எடுத்துக்கிட்டேன். அது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிரு சக்தி. என்னம்மா இது? அழக்கூடாது. அப்பா, என்னப்பா இது? கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வந்த மாதிரியா இருக்கு. யாரும் யார் கூடவும் பேசாம ஏதோ துக்கம் விசாரிக்க வந்த மாதிரி. என்னம்மா இது? இப்படிலாம் பேசக்கூடாதுமா. அதுக்கு இல்லப்பா, மாப்பிள்ளை உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாரு. அந்த தாமரை வேற மூஞ்ச காமிச்சிக்கிட்டே இருக்கா. நாம என்னமோ வேண்டாத விருந்தளிங்க மாதிரில உட்காந்துட்டு இருக்கோம். திலகா, எல்லாம் சகஜமா நடந்திருந்தா பரவாயில்ல. கல்யாணம் நடந்த சூழ்நிலை அப்படி. அதனால யாருக்கு என்ன செய்யறதுன்னு புரியலம்மா. அதான் அப்படி. என்னதான் சூழ்நிலைனாலும் வீட்டுக்கு மருமக வந்து உக்காந்துட்டு இருக்கா. உள்ள கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு விளக்கேத்த வைக்காம, மாப்பிள்ளை பொண்ணுக்கு பால் பழம் கொடுக்காம எதுவுமே பண்ணலன்னா எப்படிம்மா? திலகா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இப்ப நாம் இருக்கிற சூழ்நிலையில பொறுமையா இருக்கிறத தவிர வேற வழியே இல்லை. கஷ்டமா இருக்குப்பா. அந்த தாமரை பேசுனதெல்லாம் கேட்டீங்கல்ல, அதுக்கு சம்பந்தியமாவே தேவல. ரொம்ப தன்மையா பேசினாங்க. ஆமா, அவங்க தான் கொஞ்சம் ஆறுதலா பேசினாங்க. அவங்க வரட்டும், அவங்க கிட்ட நான் பேசி பாக்குறேன். சரி, நீ கவலைப்படாம இரு. ஏன்பா, மேகலை எங்கேயோ போறேன்னு சொன்னாலே? நாம கிளம்பும்போது அனிதா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி மென்னு முழுங்கினா எனக்கு சந்தேகம் அவ சக்தியை பாக்குறதுக்கு தான் போயிருப்பாளன்னு தோணுது. என்னப்பா ஏன் இப்படி எல்லாம் பண்ற இவ? சம்பந்திமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா. கல்யாணமாகி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காங்க. சாமி ரூம்ல அவங்க விளக்கேத்தணும். அவங்களுக்கு பாலும் பழம் கொடுக்கணும். இதெல்லாம் சம்பிரதாயப்படி நாம தானே செய்யணும். நீங்க சொல்றது வாஸ்தவம்தாம்மா. சக்தி பண்ண தப்புக்கு கண்மணி என்ன செய்வா பாவம். அவளை தண்டிக்கிற மாதிரி நாம நடந்துக்கூடாது இல்லையா? நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. ஆனா என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி. அதான் ஆளாளுக்கு ஒரு பக்கம். அதான் நானே கொஞ்சம் தடுமாறி போயிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்கம்மா, இதை வந்துடுறேன். பூபதி, டேய் பூபதி, டேய் உன்னதாண்டா. கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே விளக்கேத்தி சாமி கும்பிட்டு பால் பழம் சாப்பிடணும்பா. உன்கிட்ட தாண்டா சொல்றேன் பால் பழம் சாப்பிடணும்னு. வா போய் வேற வேலை இருந்தா பாரு. பாலும் பழம் ஏதாவது சொல்லிட்டு பக்கத்துல வந்தீங்கன்னா அவ்வளவுதான். யாருக்கு வேணதெல்லாம்? அதெல்லாம் சம்பிரதாயம்டா. இப்படி ஏதாவது சொல்லி நீ வாங்கி கட்டிக்க போற. மனுஷனை நிம்மதியா இருக்க விடு. போ போய் தொலைங்கறல்ல. டேய் சொன்னா கேளுடா. டேய் பூபதி நில்லுடா. அம்மா, மாப்பிள்ளை பேசுனதை கேட்டியம்மா? தப்பு பண்ணிட்டோம்னு தோணுதும்மா. என்னம்மா சொல்ற? என் பொண்ணு கல்யாணம் இந்த மாதிரியா நடக்கணும்? அம்மா, தாத்தா ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. என்னம்மா, என்ன சொல்ற நீ? அம்மா தாத்தா, இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையில நீங்க இங்க இருக்க வேண்டாம். கிளம்புங்க. நீங்க தனியா இருந்துகிட்டு எங்களை போக சொல்றியா? அம்மா
புரிஞ்சுக்கோ. இப்ப யார் மனசுலயும் நிம்மதியும் இல்ல, சந்தோஷமும் இல்லம்மா. இந்த சூழ்நிலையில நீங்களாம் இங்க இருந்தீங்கன்னா தேவையில்லாம மனசங்கடம் தான். எல்லாரும் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த பூபதி பையன் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதம்மா. அத்தை, என்னம்மா? அவர் இப்போ வருத்தத்துல இருக்காரு. இப்போ போய் சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லி அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம், விட்டுருங்க. சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. என்னது கிளம்புறதா? என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, இங்க எதுக்கு இவங்கெல்லாம், கிளம்பட்டும். சம்மந்தியம்மா, போயிட்டு வரோம். வர சம்பந்தி. வாங்க போலாம். சரி, நீங்க எல்லாம் கிளம்புங்க. மனசு கேட்கல கண்மணி. உன்னை தனியா விட்டுட்டு போக போறேன்னு நினைக்கும் போது வேண்டாம், வருத்தப்படாதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. கண்மணி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம சுதந்திரமா இருந்த உன்னை மனவரையில உட்கார வச்சு இப்ப புது வீட்டுல உன்னை தனியா விட்டுட்டு போறத நினைச்சா, அம்மா அம்மா இங்க பாரு, நான் தான் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னேன்ல, நீங்க எல்லாம் கிளம்புங்க. அழாத, நான் பாத்துக்கிறேன்மா, நீ போயிட்டு அழாத. வர கண்மணி. சரியா? வா வா வா. மாமா, ஏண்டா கண் கலங்குற? சக்தி பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு கண்மணி. எந்த நீ தண்டனை அதுன்னு யாராவது பார்க்க போறாங்க, முதல்ல கண்ணத்தோட. புதுசா கல்யாணம் மாதிரி இல்ல, முகத்தை பாரு. வாடி போய் வீட்டுல யாருமே இல்லாம ஒரு ஓரமா. தனியால இல்லடா, அம்மா பாட்டி எல்லாம் இப்பதான் போனாங்க. உன்னை தனியா விட்டுட்டு அவங்க எங்க போனாங்க? நான் தொட்ட போ சொன்னேன். சரியா, ப்ளீஸ் அழாதடா. அழாதடா. சரியா, ப்ளீஸ். என்னப்பா, என்னாச்சு? ஐய, என்ன தம்பி? உன் தங்கச்சி கண்மணியை பார்த்து நான் பூரிச்சு போய் கிடக்குறேன். என்ன பொறுமை, என்ன தைரியம். நீ அவளுக்கு ஆறுதல் சொல்லணும், தைரியம் சொல்லணும். அதை விட்டுட்டு இன்னும் பொம்பளை மாதிரி ஐதுன்னு கிடக்குற. முதல்ல கண்ணை தொடப்பா. போயிட்டு வரேன்.
அழாதம்மா. டேய் சரவணா, எவ்வளவு நேரம் உன்னை தேடிட்டு இருந்த? எங்க இருந்த? மாடியில். சரி, கல்யாண மண்டபத்து வரைக்கும் போயிட்டு வரணும், கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு உடனே வந்துடலாம் வா.